அப்போ இவருக்கு எதிராகவே புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு எதிராகவே கோவை செழியன், ஊ பிள்ளப்பன், நம்ம வேலூர் ஜி விஸ்வநாதன், புலவர் இந்துராமையூர் போன்றவ பலருமே அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் தான் இதில் அதிமுக, இவர் அனைத்திந்திய அதிமுகன்னு எம்ஜிஆருக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி கோர்ட்டு வரைக்குமே போனாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு சில பிரச்சனை முடிஞ்சு எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. அந்த எதிர் நிலைப்பாட்டை எடுத்த எல்லோரையுமே எம்ஜிஆர் அரவணைச்சுக்கிட்டார். அதே மாதிரி 84 எஸ் சி சோமசுந்தரன் நமது கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்று தோற்று போனோன்னே அவரை கூப்பிட்டு மறுபடியும் அரவணைச்சு கட்சியில் இணைச்சிக்கிட்டார். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா கையில் அதிமுக வந்ததற்கு பிறகு அந்த 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு அவ்வப்போது ஏற்படுகிற சூழலுக்கு ஏற்ப பலருமே முன்னணி தலைவர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் கடுமையெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பாக அந்த 88, 89 காலகட்டங்களில் ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து நின்ற போதும் மிக மோசமான விமர்சனங்கள் 2 தரப்பில் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட எல்லோரையுமே அரவணைத்து அவங்க கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போறாங்க. சசிகலா அவர்களுமே அந்த பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாங்க, ஆர்.எம். வீரப்பன் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பல செயல்கள் ஈடுபட்டாரு, ஆனா அவங்களே கட்சியில் இணைச்சிருந்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அம்மையார் அவர்கள், அப்படி இருந்தாங்க அவங்க. அதைத்தான் நான் பதிவு பண்றேன். அப்படி 2 பெரும் தலைவர்கள், அவங்க எப்படிப்பட்ட தலைவர்கள்னா மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், அதிமுகவின் 100% தொண்டர்களின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த தலைவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன தகுதி இருக்கு? தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்கார். அவர் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு தொடர்ந்து தோல்வி. ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துகிற தலைமை எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், மற்றவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி எது சரியானதோ அந்த நிலைப்பாட்டில் போகணும் அப்படிங்கிறது தானே ஒரு அரசியல் கட்சி தலைமைக்கு பண்பு. ஆனால் இவர் எதேச்சதிகார போக்குல தொடர்ந்து செயல்படுகிறார். நீங்க திமுகவை எதிர்த்து தான் அதிமுக தொடங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடிய அதிமுக தொண்டர்களை நீர்த்து போக செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அவருமே திமுக எதிர்ப்புல மழுங்கி போயிட்டார். பெரிய அளவுல இல்லை. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, திமுகவை எதிர்த்து பெரிய அளவுல களமாடலை. கிட்டத்தட்ட 10-11 தோல்விகளை சந்தித்ததற்கு பிறகு இப்ப இன்னும் பிடிவாதமாக, நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, எந்த திராவிட கட்சிகள்லையும் இல்லாத அளவுக்கு 26 பேர் ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.